ஆலயத்திலிருந்து அநேக நன்மைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய இந்த திருச்சபையிலிருந்து இப்படிப்பட்ட பண்டிகை மூலமாக அநேக ஊழியக்காரன் மூலமாய் தேவன் அநேக அற்புதங்கள் அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்திருப்பார். சாட்சியாய் நம்மை நிறுத்தியிருப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு பாடலை பாட இருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கின்றோம், தேவ வீட்டின் நன்மையாலே இந்த இடத்துல சுதந்திரிக்க நம்ம வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே என்று சொல்லி உயர்த்தி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. ஆலயம் செல்வதே அது மகிழ்ச்சியை தந்திடுது, என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தை நிறைவேற்றி தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவன் இந்த புதிய நாளை, இந்த 30வது ஸ்தோத்திர பண்டிகையை தேவன் இந்த பிரதிஷ்டை பண்டிகை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக, நன்றி செலுத்தும்படியாக. ஆகவே கரங்களை தட்டி நம்ம உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்து கரவசைத்து பாடுவோமா? கரவசைத்து யெகோவா தேவனையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவரே சுவையே. மீண்டும் ஒரு முறை ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து யெகோவா தேவனையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவரே சுவையே. ஆலயம் சொல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே, ஆலயம் சொல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. இசபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டவே, இசபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டவே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க கரவசைத்து அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், கரவசைத்து அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. நன்மை செய்தவர்க்கே, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. இக்காணிக்கையை உக்கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே, இக்காணிக்கையை உக்கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை.
சுவையே ஆமே ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து யெகோவா தேவனையே துதித்திட வந்து ஆமே தூயவரே துதி கன மகிமை துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே அவர் மேல நிற்கலாமா சில நிமிடங்கள் ஒரு ஆராதத்தோடு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். பிரைஸ் எல்லாம் எல்லாரும் கண்களை மூடி கொஞ்சம் நேரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை தரிசிப்போம். ஏனென்றால் உதவி ஒத்தாசைகள் தேவனுடைய சமூகத்தில் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. தன்னுடைய பெரிதான கிருபையினால் 29 ஆண்டுகளை முடிச்சு 30வது ஆண்டு பிரதிஷ்டை காண்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருப்பாரானால் இது நம்முடைய சாத்தியம் அல்ல. நம்மை ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து செய்த மிகப்பெரிய அற்புதம். பிரைசோலாம் நடத்தி வந்த பாதைகள் அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்ப்போமா? பிரைசோலாம் எல்லாரும் தெய்வ பிள்ளைகள் ஒரு நிமிஷம் அப்படியே நடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் திரும்பி பாருங்க. இந்த இடத்துல இடம் வாங்குறது முதற்கொண்டு ஆலயம் கட்டுறது முதற்கொண்டு அவன் இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்த பாதையில் எல்லாரும் ஒரு விஷயம் அப்படியே கண்ணோக்கி பார்த்து நன்றி தான் செலுத்த போகிறோம். கொஞ்சம் நேரம் நன்றி மாத்திரமே செலுத்த போகிறோம். சொல்லலாம் ஆரம்பத்தில் இதுக்கு விதை போட்டவங்க யார் இல்லாமோ இதற்காக பாடுபட்டவங்க உழைத்தவங்க இன்றைக்கு ஒருவேளை இருக்கலாம், அவர்கள் இல்லாமல் கூட இருக்கலாம், ஒரு சன்னதிகள் இருந்து கொண்டு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர்களை கொஞ்சம் நினைவு கூற போகிறோம். சொல்லலாம் என்னுடைய வரலாறு எனக்கு தெரியாது, ஆனாலும் இதற்காக தியாகம் பண்ணி நிறைய தெய்வ பிள்ளைகள் மறைமுகமாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் எல்லாருடைய குடும்பங்களையும் மனதார வாழ்த்து நம்ம சொல்லிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தரிசனத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி குறிப்பாக இந்த ஊழியத்தை இந்த ஸ்தாபன தலைவர் ஆமென் அவருக்கு முதலாவது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய கண்களிலே இந்த கிராமத்தை கர்த்தர் காண செய்த கிருபைகளுக்காக நல்ல வாய்களை திறந்து நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த ஊழியக்காரன் இடத்துல வர அவன் இந்த இடத்தை கண்ணோக்கி பார்க்க ஊழியத்தை ஆரம்பிக்க கர்த்தருடைய தரிசனம் பெரியது. அவருக்கு மேல் அல்ல, இந்த கிராமத்தை குறித்த ஆண்டவருடைய வெளிப்பாடு பெரியது. இங்க இருக்கக்கூடிய ஒரு சொற்ப ஜனங்களை குறித்த கர்த்தருடைய வெளிப்பாடு பெரியது. இன்னும் சொல்ல போனா உங்களை மென்னை குறித்த தேவனுடைய திட்டம் பெரியது. உங்களை மென்னை குறித்த தேவனுடைய பரிசுத்த திட்டம் பெரியது. ஒரு திட்டத்துக்குள்ள தேவன் நம்ம இணைத்திருக்கிற கரங்களை தட்டி எல்லாருக்கும் சத்தமாய் இந்த கிராமத்தை குறித்து ஒரு நோக்கம் உண்டு, இங்க இருக்கிற ஜனங்களை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. 30 ஆண்டு காலமாக கர்த்தருடைய தாசர்களை கொண்டு உங்களை கர்த்தர் போஷித்து பராமரித்து வருகிறாரானால் நீங்கள் செய்ய வேண்டிய நிறைய காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமா ஒன்றும் தரையில விழாது, ஒரு வார்த்தை கூட தரையில விழாது. 30 ஆண்டு காலங்களாய் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை கூட இன்றைக்கு தரையில விழாது. ஒன்னொன்னா எண்ணி சுதந்திரிக்கும்படியாய் நல்ல கிருபைகளை தேவன் தருவார். இந்த விடாப்படியாய் தரிசனம் பெற்ற தேவ மனிதர் மாத்திரமல்ல, அந்த தரிசனத்தை இசைந்த உதவி ஊழியர்களாக இருக்கட்டும், இங்க வந்து ஊழியர் செய்த தேவ ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களுடைய பாதம் அந்த பூமியில பட்டிருக்கிறபடியினால நிச்சயமாய் இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பூமி, இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பகுதி. இது 30 ஆண்டுக்கு முன் அந்த பகுதி எப்படி நமக்கு தெரியாது. என்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய பாதங்கள் பட்டதோ, எங்க பாடல் துதி ஆராதனை, எங்க ஜெபங்கள் விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்பட்டதோ, அந்த முதற்கொண்ட தேவன் விரும்புகிற உன்னதமான ஸ்தானம் பிரைஸ் தி லார்ட்.
இதுதான் சீயோன், இதுதான் மகிமை. நீ ஆராதிக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய மகிமை மத்தியில் இறங்கி வந்ததை மறந்து போக வேண்டாம். வைராக்கியத்தோடு கர்த்தரை துதி 30 ஆண்டு காலமாய் என் நடத்தினரே உமக்கு நன்றி. இடம் வாங்குவதற்கானாலும் கட்டிடம் கட்டுவதற்கானாலும் சரி, மின்சார வசதிகளுக்கு ஆனாலும் சரி, அத்து மரபடிக்கு ஆனாலும் சரி, நேரடியாய் மறைமுகமாய் உழைத்து ஒத்துழைத்து அத்தனை பேருக்கு நல்ல கரங்களை தட்டி இயேசுவே ஒரு சின்னதான ஒரு காரியத்தை செய்திருந்தாலும் அவர்களை நினைவு கூறுகிறோம். ஆசீர்வதிப்பீராக. இப்போது ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அந்த சபை போதகருக்காக, அவரோடு கூட தோல் கொடுத்திருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்காக, பக்கத்து கிராமத்துக்கு அன்பு ஜனங்களுக்காக, இந்த கிராமத்திற்கு பெரியவர்களுக்காக, கூட உதவி செய்கிற அன்பு ஊழியக்காரர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரி தாண்டுவரே. இவர்களை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை தேசத்திலே செய்வீராக. ஆமே. நீ போகும் தூரம் வெகு தூரம், நீ போகும் தூரம் வெகு தூரம். சூளை செடியை கண்டு சோர்ந்து போகாத, சூளை செடி கிடைத்ததினால கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் என்று நினைக்காத அன்பான தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை, சில சூளை செடிகள் உனக்கு உண்டு, அதை கண்டு இளைப்பாறலாம் என்று நினைக்கிறாயோ? இல்லை. ஒரு வேலை சூளை செடியின் கீழே இல்லை. ஒரு ஓட்டம் இன்னும் பெரியது, ஒரு ஓட்டம் இன்னும் பெரியது. பிரைஸ் அதே ஆண்டவர் சொல்லுகிறார், 2 ராஜாக்களையும் ஒரு உதவி ஊழியக்காரனையும் நீ அபிஷேகம் பண்ண வேண்டி இருக்கிறது. 2 ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணணும். நீ போகும் தூரம் வெகு தூரம். 30 ஆண்டு காலமாய் இந்த சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை குறித்து கட்ட சொல்லுகிறார். நீ ஓய்வெடுக்கலாம் என்று நினைக்காத. சில சூழ்நிலைகள், தடுமாற்றங்கள், சில கண்ணீர்கள், சில கவலைகள், சில போராட்டங்கள் வரும்போது சில சூறை செடிகள் ஆறுதல் கொடுக்கும், சில மனிதர்கள் ஆறுதல் கொடுக்கலாம், சில படக்காட்சிகள் ஆறுதல் கொடுக்கலாம். ஆறுதலை தேடி, சமாதானத்தை தேடி கர்த்தருடைய சமூகத்தை மறந்து எந்த சூறை செடி கீழே போக வேண்டாம். கர்த்தர் பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ போகும் தூரம் வெகு தூரம், உன்னை நடத்துகிறவர் நான் அல்லவா. ஹல்லேலூயா. ஒரு நாள் போஜனம், ஒரே ஒரு நாள் போஜனம் 40 நாட்கள் நடக்க முடியுமானால் 30 ஆண்டு காலம் எத்தனை போஜனங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஏன் முடியல என்று சொல்லுகிறீங்க? ஏன் முடியல என்று சொல்லுகிறீங்க? கரங்களை தட்டி அந்த தோல் ஒப்புக்கொண்டு, ஆண்டவர் இனிமே 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 முடியாத என்ற வார்த்தை எனக்குள்ள இல்ல. நீங்க சொன்னா நான் செய்வேன், நீங்க போக சொன்னா போவேன், இல்ல நான் இப்பப்பா உங்களுடைய ஊழியத்திற்காக, ராஜ்யத்திற்காக, கட்டுமான வரங்களுக்காய், கிருபைகளுக்காய், உடைய சபைக்காக பரலோகத்தில் சில காரியத்தை நான் கட்ட வேண்டும் என்பதற்காக அவன் ஊழியக்காரோடு கூட நான் ஓடட்டுமே. என் சோர்வுகளை காரணம் காட்டியிருப்பேனானால் அந்த பாவம் மன்னிக்கப்படுவதாக. ஓரிட பலவீனங்களை காரணம் காட்டியிருப்பேனானால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக. உங்க பார்வையில அவன் பெருசு சிறுசு ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் நடத்த உயர்த்த உமாலே ஆகும். ஹல்லேலூயா. நன்றி பலி. பிரைஸ் தி லார்ட். நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நல்ல கரங்களை சேர்ந்து பாடுவோம். நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. சொல்லுங்க. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி. நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உன்னத
உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, 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 உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, உண்டு உண்டு வல்லமை உண்டு உண்டு தரிசனம் சொல்வாரே முப்பர்வாலிபர் யாவரும் இந்த தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஆண்டவராக இயேசு வார்த்தை சொல்லுகிறார், நீங்களும் நானும் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, விசேஷமானவர்கள். அல்லேலூயா. விசேஷமானவர்களுக்கு விசேஷமான காரியங்களே ஆண்டவர் செய்வார். கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஆண்டவரே, என்னுடைய பார்வையில் விசேஷமானவனை மாற்றி விசேஷித்த அடையாளங்களை, விசேஷித்த அற்புதங்களை எனக்காக செய்கிறபடியால் உமக்கு நன்றி. திடனற்ற பிள்ளைகள் அவர் தேற்றுகிறார், விதவைகளுக்கு ஆதரவு கொடுக்கிறார், அன்னவஸ்திரம் கொடுக்கிறார், நொண்டியானதை சேர்த்துக் கொள்ளுகிறார். பிரைசோலா. கர்த்தருடைய பார்வையில் அவன் எந்த மாற்றமும் இல்லை. ஆறுதலை தேடி வந்திருந்தாலும் கர்த்தர் ஆறுதலை கொடுப்பார். கண்ணீரோடு வந்திருந்தாலும் கண்ணீரை துடைக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார். எப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில கடந்து வந்தாலும் நிச்சயமாய் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒன்று கூட வைக்கப்பட்டு போனதே இல்லை. பிரைசோலார். இன்றைக்கு அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற போது நிச்சயமா நாம வைக்கப்பட்டு போக மாட்டோம். இன்றைக்கு அற்பமான ஆரம்பம் அதிசயமாய் மாறப்போகுது. பண்டிகை கடைசி நாட்களில் மிகப்பெரிய நன்மையை சபையும் ஜனமும் தேசமும் நிச்சயம். பண்டிகை பலியை கொண்டு வர கட்ட சொல்லி இருக்கிறபடியினால் அந்த ஊழியக்காரருக்கு தரிசனத்தை கொடுத்து பண்டிகை பலி கொண்டு வருகிறபடியினால் நிச்சயமாக இந்த சபையும் சபை மக்களும் ஊழியக்காரருடைய குடும்பம் ஸ்தாபனம் தலைமை போடுகிற இந்த கிராமம் கிராமவாசிகள் உட்பட அத்தனை பேர் மேல் இயேசுவின் நாமத்தினால் ஒரு ஆசீர்வாதம், ஒரு மேன்மை, ஒரு மகிமை ஊற்றப்படுவதாக. துடைக்கப்படுத்தும் காரியங்கள் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். நீண்ட நாட்கள் காத்திருந்த பிள்ளைகளுக்கு நன்மைகள் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். உன்னை காண்கின்றார், உன் கண்ணீரை துடைக்கின்றார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கின்றார். சொல்லுங்க. நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கின்றார். நொடி பொழுதே சுகம் தந்து உன்னை நடத்துவார். நொடி பொழுதே சுகம் தந்து உன்னை நடத்துவார். அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ
ஏறுகின்றார், அமைதி தருகின்றார். இயேசுவின் படகில் ஏறுகின்றார், அமைதி தருகின்றார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீரை துடைக்கிறார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீரை துடைக்கின்றார். ஹல்லேலூயா. தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாது நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். 30 ஆண்டுகள் அல்ல, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த நல்ல பங்காகிய கர்த்தருடைய பாதத்தை இறுக பற்றி பிடிப்போமானால் எங்களை விட்டு ஒரு ஆசீர்வாதம் கூட வெளியே போகாது. Praise the Lord. தேவன் கொடுக்கிற ஒரு நன்மையை கூட இழக்க மாட்டீங்க, இழந்து போக மாட்டீங்க. பெற்றுக் கொள்வீங்க. ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சில விஷயங்கள் இழந்ததை தோன்றுமானால் 2 மடங்கு தேவன் திரும்ப கொடுப்பார். Praise the Lord. சோர்ந்து போகாமல் ஊழியத்தில் தொடர்ந்து கர்த்தரோடு கூட பிரயாசப்படுங்க. இந்த பண்டிகை நாட்களுக்குரிய மகிழ்ச்சியை இந்த குடும்பங்களில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யட்டும். இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனை ஆசீர்வாதமான இந்த பண்டிகையின் 1வது நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நடத்தி வந்த பாதைகளுக்கு நன்றியப்பா. என்னை தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை யாவரையும் கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் உட்பட சபை மக்கள், பக்கத்து ஊர்லேருந்து வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய சத்தம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, தடைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உட்காருவோம். ஆறாவது வேலை தினமோடு கூட விடைபெற்றுக் கொண்டிருந்தால் உங்களோட பேசினார். இப்போ சீக்கிரம் முடிக்க போகிறேன். நாளைக்கு 2 நாள் இருக்கு பார்த்தீங்களா? நாளைக்கு சீக்கிரமாக வாங்க. என்னுடைய வார்த்தை நம்ம கேட்க போகிறோம். இப்பொழுது செய்திக்கு முன்பாக இருந்தாமே என்னுடைய வார்த்தை நம்மோடு பேசும்படியாக நம்ம வந்திருக்கிற பாஸ்டர்கள் ஜெயிப்பாங்க. ஜெபிப்போம். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். 2026ஆம் ஆண்டில் 4 மாதங்கள் நன்மையும் கிருபையும் நிறைந்த ஆசீர்வாதத்தோடு எங்களை வழிநடத்தி இந்த 5வது மாசத்தினுடைய முதல் நாள் ஆண்டவரே ராத்திரி வேளையில் இந்த 30 ஆண்டினுடைய ஆண்டவரை கன்வென்ஷன் ஆயத்த ஆராதனையில் நாங்கள் கலந்து கொண்டு உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற, உம்முடைய வார்த்தைகளை கேட்க தேவன் கொடுக்கப்பட்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இருக்கிற தேவ தாசர்களெல்லாம் ஆசீர்வதையும், வந்திருக்கிற விசுவாசின் பிள்ளைகளெல்லாம் நீர் ஆசீர்வதையும். ஆண்டவரே, இன்றைக்கு என்ன வார்த்தை தேவதாசர் மூலமாய் கர்த்தர் பேசப்படுகிறாரோ அது ஒவ்வொருவருக்கும் தகப்பனே 1 30 60 100 பலன் கொடுக்க, பிள்ளையினுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் நிறைவேற்ற என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிற தேவதாசரை மறைத்துக் கொள்ளும். தேவ ஆவியானவரை பேசும். பிள்ளைகள் கேட்கப்படுகிற செவிகள் விருத்த சேதனம் பண்ணட்டும். அவர்கள் கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி கீழ்ப்படிந்து நடந்து ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்ற பிள்ளைகளாய் திரும்பி செல்ல நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நன்றி ஐயா. இப்பொழுது தாசன்கள் இப்போ கொடுக்க போகிறோம். உற்சாகமாக கரங்களை தட்டி அப்படி இருக்குமா நம்மளோட பேச முடியும். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? பாதி கைகளை காணல. நான் யோசனை பண்ணேன், கரண்ட் வேற இல்லை. நேற்று வரைக்கும் நல்லா இருந்த தொண்டை திடீர்னு ஸ்டக் ஆகி போச்சு. எப்படி பேசுறதை யோசித்து இருந்த போது ஏற்ற நேரத்தில் கர்த்தர் மின்சார வசதி தந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்த யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறோம். குறிப்பாக ரெகோபத் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு கூட எல்லாருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். இந்த 30 ஆண்டு காலமாக அன்பு சபை போதுகளோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம்
இன்னும் வேகமாக இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்வீங்க. சொல்லலாம். ஹல்லேலூயா. உங்களோடு கூட அழைத்த ஸ்தல போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவனுடைய குடும்பத்தார் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி. இங்கே மேடை அலங்கரிக்கிற என்பதான சகோதரி போதகர்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றிகளை குறிக்கொள்கிறேன். இசையமை தந்த சகோதரர் ஒளி ஆரம்பத ஜெப நடத்தின ஊழியக்காரர் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி. என்னோட கூட வந்த சகோதரர்களுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எவ்வளோ நேரம் பேசலாம் நினைக்கிறீங்க? பசிச்சுன்னா சொல்லுங்க, சாப்பிட ரெடியாக இருக்கு. ஓகேவா? சரி, கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் நேரம் பொறுமையோடு இருந்துட்டு உங்களை ஆதரவோடு வாழ்த்துக்கிறேன். சரி, நான் நேரத்தை அதிகம் எடுக்க விரும்பவில்லை. சுருக்கமாக மற்ற 2 நாள் என்ன செய்யுங்க, நிறைய வார்த்தைகளை கேளுங்க. நான் ஒரு சின்னதாக ஒரு அடிப்படை ஒரு காரியத்தை கொடுத்து போட்டு போயிடுவேன். அதை அப்படியே பற்றி எறியட்டும். ஆமாம், வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ள அரிதானதா கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் கேட்க சொல்றேன்னா, உங்களுடைய நோட்டீஸ்ல மேல ஒரு வசனம் போட்டிருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் படிச்சு பார்த்தீங்க? அதான் வாங்கினதோட சரி, டேட்டை மட்டும் பார்த்து தூர வச்சுங்க, நல்லா தெரியுது. நான் நோட்டீஸ் கொஞ்சம் ஃபுல்லாக வாசித்து பார்த்தேன். மத்தேயு 15:28 சரிதானே? அதில் உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது. உன் விசுவாசம். அப்போ நான் கேட்கறது பெருசாக இருக்கணுமா சின்னதாக இருக்கணுமா? ஒரு ஆமை சொல்லுங்க. ஹல்லேலூயா. எலிசா கேட்டதுல தப்பே இல்லை. அவரோட விசுவாசம் ரொம்ப பெருசு. அதனால பெரிய ஒரு காரியத்தை எலியாவோடு கேட்கிறார். எலியா சொல்லுகிறார், எப்பா இது ரொம்ப அரிதான காரியம். ஆமா, நீ கேட்டது ரொம்ப கஷ்டம், ஆனாலும் நான் சொல்லுகிறபடி செய்தா ஒருவேளை கிடைக்கும் என்று சொல்லுகிறார். நடந்த சம்பவம் என்ன? கர்த்தர் எலியாவை பரலோகத்தை எடுத்துக்கொள்ள போகிற நாட்கள் வந்தது. இந்த செய்தி நிறைய பேருக்கு தெரியும். ஏனென்றால் அங்கு ஒரு 50 தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எதிர்பார்த்து நிற்கிறாங்க. எலியாவை நம்பி எலிசா போயிருந்தார். 12 ரதங்களை பூட்டி ஓட்டுகிற நல்ல ஒரு வைராக்கியசாலியான ஒரு மனிதன், நல்ல சம்பாதிக்கிற ஒரு மனிதன். எலியா கூப்பிட்டார்னு சொல்லி என்ன செய்துட்டார்? எல்லாத்தையும் விட்டுட்டு போன மனிதன் இப்பொழுது நம்பி போன எலியா எங்க போயிட்டாரு? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறாரு. எலியாவை நம்பி போன எலிசாவுடைய நிலைமை என்னவாகும் என்று சொல்லி 50 பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அங்க 50 சொல்லி இருக்கிறேன், இங்க எவ்வளவு எனக்கு தெரியாது. இந்த சபையை நம்பி 30 ஆண்டு காலமாய் போய்கொண்டிருக்கிறார்களே, பாஸ்டர் மாறும்போது என்ன செய்வாங்க? நான் சொல்லுவேன், பாஸ்டர் மாறினாலும் ஆராதிக்க ஒரே தெய்வம் தான். ஹல்லேலூயா. எங்க வேலை மாறி மாறி போய்தான் ஆகணும். போக வேண்டிய இடத்துக்கு நாங்க போகலைன்னா அது எங்களுக்கு கண்ணியாய் மாறிடும். அப்ப பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன பார்க்கிறாங்க? 30 ஆண்டு கால சபை வரலாற்றில் இவர்கள் இயேசுவை நம்பி போனார்களே, என்ன சம்பவிக்க போகிறது? ஒன்னும் கிடைக்க போகிறது இல்லை என்ற எதிர்பார்ப்பு காணப்படலாம். ஆனா எலிசாவுக்கு தெரியும், நான் போனது விருதாவாய் அல்ல, ஒரு தேவ மனிதனோடு போயிருக்கிறேன், கர்த்தரோடு கூட பேசுகிற மனிதனோடு போயிருக்கிறேன். என் ஆசீர்வாதம் பெருகுமை தவிர குறையாது என்பது எலிசாவுக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க, வாரத்தில் ஒரு நாள் வேலையை தவிர்த்திருப்பீங்க. கிராமப்புறங்களில் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போன ஆட்கள் நிறைய உண்டு. 200 ரூபாய் கூலிக்காக ஓய்வு நாளை தவிர்க்க விட்ட ஆட்கள் நிறைய உண்டு. அதே நேரத்தில் அவரது சவால் விட்டு, எனக்கு வேண்டாம்ப்பா, நீ கோடி தந்தாலும் வேண்டாம், எனக்கு ஆலயம் தான் வேணும்னு சொல்லி வந்த சில பேருக்கு இந்த வார்த்தை வந்திருக்கும். 200 ரூபாய் வேண்டான்னு போன இல்ல, எப்படி பிழைக்கிற பார்ப்போம். ஆமாம், வேதம் சொல்லுது, கர்த்தர் வார்த்தையினால் நம்ம என்ன செய்வார்? பிழைக்க வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. வெறும் அப்ப மட்டும் நம்மை பிழைக்க வைக்காது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைக்க வைக்கும் என்பதற்கு இந்த ஊர்ல நீங்க தான் சாட்சி. ஆமென். ஹல்லேலூயா. எலிசாவை 50 பேர் உற்று பார்த்தது போல உங்களையும் ஒரு கூட்டம் உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. இது சபையும் ஒரு கூட்டம் உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா மெயின்ல வேற இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. போகிற நிறைய பேருடைய பார்வைகள் இங்க நிச்சயமாய் உண்டாகும். அப்ப நான் சொல்லுவேன், எலிசா சும்மா போகல. எலியா கூப்பிடும்போது போவதற்கு காரணம் உண்டு. எலியா எப்படிப்பட்டவர், அவர் அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர், அவருக்குள் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை எலிசா அறிந்திருந்தது போல நீ ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவரிடத்தில் காணப்படுகிற வல்லமை என்ன, அவர் கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்வாரு நன்றாய் அறிந்து புறப்பட்டு கடந்து வா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. 50 பேருக்கு சாட்சியில்
மத்தியில் 5000 பேருக்கு என்ன செய்யலாம்? சாட்சியாக வாழ முடியும். உங்களைத்தான் கர்த்தர் உற்று நோக்கி கொண்டிருக்கிற வேதம் சொல்லுகிறது. தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை கர்த்தருடைய இருதயம் தேடிக் கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கிறது அரிதான காரியமா இருந்தாலும் சொல்லப்படுகிற முறையின்படி கடைபிடித்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளில எலியா எடுத்துக்கொள்ளப்படுவது உறுதியாயிடுச்சு. 50 பேர் சொல்லுகிறாங்க, எப்பாவும் எஜமானன் எடுத்துக்கொள்ளப்படுகிறானே உனக்கு தெரியுமான்னு சொல்லும்போது, அது என் வேலை, எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க, ஏன் எஜமா என்ன விட்டு போனா எனக்கு தானே வருத்தம்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஆமென். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 2வது வசனம் 4வது வசனம் 6வது வசனம், முதல்ல பெத்தேல் மட்டும் போயிட்டு வாரேன்னு சொல்லும்போது, எங்க போனாலும் பரவாயில்ல நானும் வாரேன்னு சொன்னார். அடுத்த பிறகு எரிகோ மட்டும் கர்த்தர் போய் சொன்னான்னு சொல்லும்போது, நீங்களும் உங்க கூட நானும் வாரேன்னு சொன்னார். 6வது வசனத்துல யோர்தானுக்கு கர்த்தர் அழைக்கிறார் என்று சொன்ன போது அங்கேயும் கடந்து போகிறார். இப்ப யோர்தானுக்கு அடுத்த கரையில நிற்கிற போதுதான் கர்த்தர் எலியாவை எடுத்துக்கொள்வதற்கு நேரமானது. நல்ல கவனிச்சு பாருங்க. இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2:9 வாசிப்போம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? கேள் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப எலியாவுக்கு தெரியும் கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ள போகிறார். அது யோர்தானுக்கு மறுகரையில வச்சுதான் எடுக்க போற என்பது தெரியும். ஆனா தன்னை உண்மையை பின்பற்றி வந்த எலிசாவை வெறுமையாய் அனுப்ப எலிசா விரும்பவில்லை. எனவே தான் கேட்கிறார், நான் உனக்கு ஏதாவது செய்யணுமா? அப்போதான் கேட்டார். என்ன கேட்டாரு? ஆமா, நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உம்முடைய ஆவியின் வரங்கள் எனக்கு ரெட்டிப்பாய் தேவை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேறு எதையோ கேட்பார்னு எதிர்பார்த்தா எலிசா கேட்டது உம்முடைய ஆவிக்குரிய வரம் அப்படியே வேணும்னு கேட்கல, ரெட்டிப்பாக தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. என சீசர்கள் ஒரு முறை இயேசுவிடத்துல கேட்பாங்க, ஆண்டவரே எல்லாவற்றை விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவீங்கன்னு கேட்கும்போது இயேசு சொல்லுவார், பரலோக ராஜ்யத்துல 12 கோத்திரங்களை விசாரிக்கிற நியாயாதிபதியே நீங்க தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான், முந்தினோர் அநேகர் பிந்தினோராய் இருப்பார்கள், பிந்தினோர் முந்தினராயும் இருப்பார்கள், நீங்க முந்திக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை பின்பற்றி வருகிற பிள்ளைகள் வெறுமையாய் போனதாய் சரித்திரம் இல்லை. ஆமென். இங்க எலிசா கேட்கிற எனக்கு ஆவிக்குரிய வரம் ரெட்டிப்பாய் தேவை. அப்போதான் சொல்லுகிறார், எப்பா ஆவிக்குரிய வரம்னு கேட்டா கூட பரவாயில்லை, அந்த வரத்தை ரெட்டிப்பாய் கேட்டு இருக்கிறாயே, இது ரொம்ப அரிதான காரியம் தான். எலிசா சொல்லுகிறார், இது அரிதுன்னு எனக்கும் தெரியும், ஏன்னா நானும் எவ்வளவு காரியத்தை விட்டு விட்டு வந்திருக்கிறேன். என்னை ஒரு 50 பேர் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. யோர்தானை தாண்டி போயிட்டான். போகும்போது எலியா சால்வை அடிச்சு 2ஆய் பிளந்து அக்கறை கூட்டிட்டு போயிட்டாரு. இப்ப திருப்பி வரும்போது இது எலிசாவுடைய நிலைமை என்ன? போகும்போது எலியா இருந்தாரு, அக்கறைப்படுத்தி கொண்டு போயிட்டாரு. வரும்போது எப்படி வருவான் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஆமை கரை புரண்டு ஓடின நாட்களில் யோர்தானை பிளக்க முடியுமானால் சாதாரண நாட்களை பிளப்பது ரொம்ப எளிது. ஆமை சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே உங்களையும் ஒரு கூட்டம் உற்று பார்த்து கொண்டிருக்கிறபடியினால் உங்க விசுவாசம் ஒரு நாளும் வீணாய் போவதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் கேளுங்க, மேலானவைகளை கேளுங்க, சாதாரணமாய் கேட்காதீங்க, 2 மடங்காவே கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமென். ஹல்லேலூயா. இது ஆயத்த ஆராதனை, அதான் நான் கொஞ்சம் கொளுத்தி போட்டு போயிடுவேன். 2 நாட்கள் என்ன செய்யணும், அப்படி அக்கினி பற்றி எரியட்டும். கடைசி நாட்களில் நிச்சயமாய் பெரிய காரியத்தை நீங்க காண்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பண்டிகை வெறுமையாய் முடியாது, தேவதாசருடைய நோக்கம் வெறுமையாய் முடியாது, கர்த்தருடைய சுத்தம் வெறுமையாய் முடியாது. நிச்சயமா இந்த 3 நாட்களில் மிகப்பெரிய மகத்துவத்தை தேவன் காண செய்வார். ஹல்லேலூயா. இப்போ எலிசா கேட்டது போல எலியா சொல்லுகிறாரு, ஒரே ஒரு காரியம்தான், நான் சொல்லுகிற ஒரு காரியத்தை மட்டும் நீ செய்யணும். என்ன செய்யணும்? 12வது வசனத்துல சொல்லும்போது, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை காண்பாயானால் நீ கேட்டது உனக்கு கிடைக்கும். இவ்வளவுதான் கண்டிஷன். இதைத்தான் நான் செய்தி உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரே ஒரு காரியம், பெருசா நீ செய்ய வேண்டாம். ஆண்டவர் நன்மையை கொடுப்பதற்கு பெரிய பெரிய காரியத்தை எல்லாம் செய்ய வேண்டாம். ஒரு சின்ன காரியம். என்ன காரியம்? நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்ன செய்யணும்? கண்டா மாத்திரம் போதும், நிச்சயமா நீ கேட்ட இரட்டிப்பான நன்மை அல்லது அரிதான காரியத்தை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி எலியா சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நாட்களில கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கிடைத்த போது அவன் மோசேட்ட கதை சொன்னாரு, வெண்கல சர்ப்பத்தை மேல உயர்த்தி வை, கடிச்சவங்க என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கிறவர்கள்
பிழைப்பார்கள். அல்லேலூயா. இப்ப சொல்லுகிறாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன செய்யணும், என்ன பார்க்கணும். இது ரொம்ப ஈஸியான காரியம் தானே. பார்க்கறதுல கஷ்டம் இருக்கா? இல்லை. ஆனா அங்க நடந்த சம்பவத்தில் உங்களால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதுதான் பிரச்சனை. அவங்க கடைசியை சொல்லி கொடுக்கிறேன். பார்வைக்கு சின்னதுதான். ஆமே, யோர்தான்ல போய் 7 தரம் முங்குன்னு நாகமான்ட்ட சொன்னது சின்ன காரியம்தான். ஆனா நாகமானுக்கு அது ரொம்ப பெருசா தெரிஞ்சது. ஏன் தெரியுமா? யோர்தானை விட அவங்க நாட்டுல அதை விட பெரும் ஃபேமஸான 2 ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்தது. ஆமே, முங்குவதற்கு அந்த பெரிய ஆறுகள் போதுமா இருந்துச்சு. ஆனா இது அவருக்கு பெருசா தெரியுது. தேசம் விட்டு தேசம் வந்து முங்குவதற்காய் வந்தேன் என்று கேட்டார். பார்த்தீங்களா? கர்த்தருடைய பார்வையில லகுவான காரியம் கவனமாய் செய்யும் போது இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆமே, கைதட்ட மாட்டீங்களா? எதிர்பார்த்தேன். இதிலும் பாகர் யோசிக்கிறாங்க. இன்னைக்கே தண்ணியில் வச்சுட்டாங்க. இதில் பெருசுனா ஃபுல்லாக தண்ணி கிடக்கு, நாங்கள் மிதந்துட்டு இருக்க வேணும். இல்லை, அதை சொல்லலை. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். நிச்சயமாய் காண்பீங்க. எப்போ? கர்த்தர் சொல்லுகிறதை அப்படியே செய்யும் போது நிச்சயமாய் நன்மைகள் நடக்கும். ஆமே, அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க, செய்திக்குள்ள வந்துட்டோம். இப்ப எலிசா கேட்டது என்ன? உங்களுடைய ஆவிக்குரிய வரம் எனக்கு இரட்டிப்பாக தேவை. வரம் எதற்காக? முதல்ல இந்த வரத்தை ஏன் இந்த எலிசா கேட்க வேண்டும்? மேஜிக் ஆட்டதா? இடைக்காட்சி படுத்து சுத்திட்டு தண்ணியில் அடிச்சிட்டு ஒரு மேஜிக் அப்படியா? வாசிங்க வேகமா. உங்க சோர்வுகள் கண்ணிலே தெரியுது. சரி, ரொம்ப நேரம் காக்க வைக்கல. வேகமா வேகமா எடுத்து வாசிங்க. ரோமர் 1:10. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு போதும். நல்ல கவனிங்க. ஆவிக்குரிய வரங்கள் எதற்காக? நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஸ்திரப்படுவதற்காக, உறுதிப்படுவதற்காக சில வரங்களை தேவன் கொடுக்கிறார். ராமை சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப எலிசா ஏன் இந்த வரத்தை கேட்டு வாங்குறாரு? அவன் எலியா ஆராதித்த அந்த கர்த்தரை தானும் என்ன செய்யணும்? ஆராதிக்க வேணும். அந்த தேவனை கர்த்தருடைய சமூகத்திலே பயபக்தியோடு இருக்கணும். அந்த கிறிஸ்துவை அறிகிற தாகம் தனக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. நம்ம தேர வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணம், இங்கு ஸ்திரப்பட வேண்டும் என்பதற்காக சில வரங்களை கர்த்தர் உங்களுக்கும் தருகிறார். ஆமை சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ள திடமா இருக்கணும்னா நிச்சயமாய் வரங்களை கர்த்தர் தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அது ஆவிக்குரிய வரங்கள் இரட்டிப்பாய் கிடைப்பதற்கு ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் கொரிந்திய சபை குறித்து வேதம் சொல்லுகிறது, யாதொரு வரத்திலும் குறைவில்லாத சபை கொரிந்திய சபை. அல்லேலூயா. இந்த சபையும் அதே போல மாறட்டும்னு வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும் ஆண்டவருக்குள். ஏனென்றால் இது கடைசி காலம். கர்த்தரை விட்டு விலகுவதற்கு ஏதுவான நிறைய பொய்யான கட்டுக்கதைகள் பரவி கொண்டிருக்கிற போது, பொய்யான அற்புதங்களும் அடையாளங்களும் பெருகி கொண்டிருக்கிற போது, உண்மை தன்மையை நீங்கள் அறிந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிற நல்ல ஒரு மனவாட்டி சபையாய் மாறுவதற்கு கர்த்தர் வரங்களை தருவார். ஆமென். அல்லேலூயா. வரம் என்பது சாதாரணப்பட்ட காரியம் அல்ல, அரிதான காரியம்தான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறதை செய்யும் போது அது இரட்டிப்பாகவே மாறுகிறது. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஸ்திரப்படுவாயானால் நான் உனக்கு வரத்தை தாரேன். ஆமென். எத்தனை பேர் ஸ்திரப்படுவீங்க ஆண்டவருக்குள்ள? அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நஷ்டங்கள் வரும், பரவாயில்லையா? கை சுருங்கிச்சு பார்த்தீங்களா? நிறைய நஷ்டம் வரும், பரவாயில்லையா? நிறைய இழப்புகள் வரும், பரவாயில்லையா? ஆனா ரெட்டிப்பாய் கிடைக்கும் கடைசியில். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என் நிமித்தம் தகப்பனையாவது தாயாவது வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது விட்டு வந்தவர்கள் அதற்கு பல மடங்காய் திரும்ப பெறுவார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதாய் சரித்திரம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாடு வந்துட போகுது? என்ன பாடு? நம்ம பார்க்காத பாடுகளா? சொல்லுவீங்க, நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிருவீங்க, வந்தாதானே தெரியும். அப்புறம் ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பல்லு வலியும் வயிற்று வலியும் வந்தவனுக்கு தான் தெரியும். நாங்க வந்ததுனால தான் சொல்லுகிறோம், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நாங்க சாட்சி, இந்த ஊழியத்தில் உள்ள அன்பு சகோதரர்கள் சாட்சி. கர்த்தர் எங்களை நிற்க வைத்திருப்பார். ஆனால்
எங்களை ஸ்திரப்படுத்தினதற்காக கர்த்தருக்கு நன்றி. அல்லேலூயா. பாடுகள் உங்களை ஸ்திரப்படுத்தும், உபத்திரவங்கள் உங்களை கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்படுத்தும். அதே போல கர்த்தர் கொடுக்கக்கூடியதான வரங்களும் உங்களை ஸ்திரப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உலக பார்வையிலே அது அதிசயமான காரியமா இருந்தாலும் உங்களுக்கு அது லகுவாக கிடைக்கும். ஏனென்றால் 30 ஆண்டு காலங்கள் கர்த்தரை தொடர்ந்து வந்திருக்கிற உங்களுக்கு அது கண்டிப்பா ஈஸியா கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனவே நீங்க ஆண்டவராகிய தேவனுக்குள்ள ஸ்திரப்படுங்க. நாளில நாங்க 2 பேரும் இங்க நிக்கிறோம். என் மனைவி எங்க இருக்கிறாங்க. எனக்கு 80% என்னுடைய சரீரம் எரிந்த சரீரம், என் மனைவிக்கு 50% எரிந்த சரீரம். வெளி தோற்றத்துக்கு உங்களுக்கு தெரியாது, பின்னாடி இருக்கிற காலை பார்த்தா கொஞ்சம் தெரியும். சரியா? சாட்சி சொல்ல நேரம் இல்லை, நம்ம என்ன வசனத்துக்குள்ளதான் போகணும். வசனம் ஜீவன் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. அதனால சுருக்கமா நாங்க கடந்து போகிறோம். பாடுகள் வந்தாதான் உங்க வாழ்க்கையில நீங்க மேன்மை பெறுவீங்க. ஆமென். உபத்திரவம் இல்லாம கர்த்தருடைய சிங்காசனத்துக்குள்ள போக வாய்ப்புகள் இல்லை. ஆனா உபத்திரவம் என்ன செய்யும்? ஒன்னும் செய்யாது. அதிகமாய் பட்டா நாங்க அதிகமா சொல்லுவோம் கர்த்தர் நல்லவர். 8 வருட காலமா இந்த பாடுகளின் நடுவிலும் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் உங்களை நடத்துவார். ஆமென். ஆனா நீங்க ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்பட வேண்டும். இந்த 30 ஆண்டு காலத்துல இந்த வருஷம் நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கணுமா? ஸ்திரப்படணும். அப்போ அரிதான காரியமா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதுவரை பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதங்களை இனிமேல் தேவன் தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 36வது வசனம் வாசிக்கிற போது, பெருமையோடு கூட காணப்பட்ட அந்த ராஜா நேபுகத்நேச்சர் பதவியிலிருந்து தள்ளப்படுகிறார். மகிமை இழந்து போச்சுது. அவருடைய ரெக்கைகள் பறவைகளை போல மாறுது. நகங்கள் வித்தியாசமாய் மாறிக்கொள்ளுகிறது. கர்த்தரை மறந்ததினால் வந்த விளைவு. ஆனால் பிற்பாடு நினைத்து பார்க்கிறார். கர்த்தரை மீண்டும் நினைத்து பார்க்கிற போது இழந்து போன அவனுக்கு திரும்ப ஒரு ஜீவிதத்தை கர்த்தர் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அதுவரைக்கும் தேடி வராத ஜனங்கள் பிற்பாடு தேடி வந்தார்கள். அதுவரைக்கும் தேடி வராத மந்திரிகள் தேடி வந்தார்கள். அதற்கு பின்பதாக தேடி வராத பிரபுக்கள் தேடி வந்தார்கள். எப்பொழுது கர்த்தரே தெய்வம் என்பதை உணர்ந்து ஸ்திரப்பட்ட பின்பாது எல்லாரும் தேடி வந்தாங்க. கைகளை தட்டி பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாடுகள் இருந்துச்சு, துக்கம் இருந்துச்சு, வேதனை இருந்துச்சு. ஆனால் கர்த்தரை ஸ்திரமாய் பிடித்துக் கொண்டபடியினால் இழந்த யாவை கர்த்தர் திரும்ப கொடுத்தாரானால் இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய வார்த்தைகள் அன்பு தேவ ஜனமே, நீங்க ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் இழந்திருப்பீர்களானால் இன்றைக்கு அரிதான காரியத்தை கூட எளிதாய் உங்க கையில கர்த்தர் கொடுத்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே பாடுகளை சொல்ல வெட்கப்படாதீங்க, சந்தோஷமாய் சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பாடுகளை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டுவேன்னு சொன்னார். அல்லேலூயா. அவருக்கு இருந்த ஆஸ்திகளை குறித்தோ படிப்புகளை குறித்தோ வேறு எதையும் குறித்து சொல்லாதபடி பாடுகளை அதிகமாக எடுத்து சொல்ல காரணம் பாடுகள் அவரை ஸ்திரப்படுத்தினது. ஆமென். இந்த நல்ல ராத்திரி வேளையில எலிசா வரத்தை கேட்டு பெற்றுக்கொண்டார். ஏன்? அவர் கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படுவதற்காக. அப்ப தேவன் சபையில் உங்களுக்கு வரங்களை கொடுக்க காரணம் நீங்கள் ஸ்திரப்படுவீங்க என்று உறுதி அவருக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா தருவார். பிரைஸ் தி லார்ட். வரம் பெற்ற பிற்பாடு தலைகீழா வாழுவீங்கன்னா தரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்க உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்குள்ள சீர்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இதனால இந்த வரங்கள் பெற்றுக்கொள்ளும் போது 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, தீமையிலிருந்து நீங்கள் ஈஸியா விலகி விடலாம். தேவனுடைய வரங்களை பெற்றுக்கொண்டா என்ன செய்யலாம்? தீமையை விட்டு நீங்க விலக வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பாவத்தை விட்டு வெளிவர முடியல. நிறைய அன்பு சகோதரர்கள் தகப்பன்மார்கள் சொல்லக்கூடிய விஷயம், என்னால பிடிக்கல, ஆனாலும் வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறேன், வர முடியல என்று சொல்றீங்கன்னா நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் அன்பில நீங்கள் ஸ்திரப்படுங்கள். அல்லேலூயா. நீங்கள் ஸ்திரப்பட்ட கர்த்தர் உங்களுக்கு வரங்களை கொடுப்பார். வரம் பெற்ற பிற்பாடு அந்த தீமைக்குள்ள நீங்க திரும்ப போக மாட்டீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவுக்குள் தங்களை திடைப்படுத்துவதற்கு மனதில்லாது இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே தன்னை ஸ்திரப்படுத்துவதற்கு மனதில்லாது இருக்கிறபடியினால வரங்களை பெற்றுக்கொள்வதும் இல்லை, பாவத்தை விட்டு வெளிவருவதும் இல்லை. நீ கர்த்தருக்காக வளர்ந்து ஓங்க வேண்டும் என்று விரும்பினா இந்த ராத்திரி வேளையில ஆண்டவரோடு கூட முறையிட்டு அந்த வரங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாய் நின்று விடு. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு பிற்பாடு பாவம் செய்கிற குழியில உன்னை தூக்கி போட்டாலும் நீ பாவத்துக்கு விலகி ஓடிக்கொண்டே இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப வரங்கள் என்பது உன்னை ஸ்திரப்படுத்துவதற்காய் மட்டுமல்ல, உன் பாவத்தை விட்டு நீ விலகி வருவதற்கு அது உனக்கு ஈஸியாக எளிதாக இருக்கும். அதே போல
வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 2வது வசனம் கூட வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:2 வாசிக்கலாம். நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாயிருக்கிறவைகளை நல்லா கவனிங்க. சாகிறதுக்கு ஏதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்துவதற்கு கூட வரம்பற்ற பிள்ளைகளால முடியும். ராமை சொல்லுங்க. அல்லேலூயா. கைதட்டி சொன்னாலும் பரவாயில்லை. கர்த்தர் சபையில வரங்களை கொடுக்கிறார். ஆனால் சாக கிடக்கிற சில பேரை தட்டி எழுப்புவதற்காக, நீ சாவதற்காக அல்ல. ஆமென். நீ சூறைச்செடியை போட்டு ஆண்டவரை போடுங்க தாவே ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று உன் பாரத்தை குறித்து உட்கார்ந்து இருப்பதற்கு தேவன் வரத்தை கொடுக்கவில்லை. சாக கிடக்கிற மனிதனுக்கும் போய் நீ சுவிசேஷத்தை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிப்பாயானால் அவனுக்கு சபிக்கமும் ஆரோக்கியமும் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். சபை ஸ்திரப்பட வேண்டுமானால் நீ தேவனுடைய வரங்களில பலப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப வரம் பெற்றுக் கொள்ளுகிற போது பாவத்திலிருந்து விலக முடிகிறது. வரம் பெற்றுக் கொள்ளும் போது சாக கிடக்கிற சில பேருக்கு ஜீவனை கொடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். இதுவரைக்கும் ஊழியக்காரரை செய்வாரானா இனி அவரை அப்படி உட்கார வச்சுட்டு நீங்க தெருக்கண்டோர் இறங்கி போங்க. உங்க நிழலுக்கு காத்து கிடக்கிற நாட்கள் கண்டிப்பா அவர். நல்லா கைகளை தட்டி சொல்லுங்க. உங்க நிழல் எப்படா வரும்? இந்த சகோதரி எப்ப இந்த தெருவில் வருவாங்கன்னு ஓ வருகைக்காக வேலைக்காக காத்திருக்கிற கூட்டம் உருவாகும். நீ ஆவிக்குரிய வரத்தை குறித்து அசதி ஆயிராத. தட்டி எழுப்பு. அது பற்றி எரியட்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எலிசா கேட்டுக்கொண்டதுல நிறைய ரகசியம் உண்டு. பிற்பாடு பாருங்க, எலிசாவுடைய மரணத்துக்கு பிற்பாடு எலிசாவை அடக்கம் பண்ண அந்த இடத்துல ஒரு செத்து போன வாலிபனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுகிற போது எலிசாவுடைய எலும்பு பட்டு மரித்தவன் பிழைத்து போனான். நாம சொல்லுங்க. அல்லேலூயா. வரம் வேலை செஞ்சுச்சா இல்லையா? எலிசா உயிரோடு இருக்கும்போது வேலை செஞ்சுச்சு. எலிசா மரித்து போன பிற்பாடு அவருடைய எலும்புகள் தொட்ட போது மரித்த சரீரம் எழும்பினது சாட்சி வேத புஸ்தகம் சொல்லுகிறது. ஆமென். எனவே நீ ஸ்திரப்படுவாயானால் கர்த்தர் வரங்களை தருவார். அந்த வரங்கள் உன்னை உயிர்ப்பிக்கும். உன்னோடு கூட ஒரு கூட்டத்தையும் உயிர்ப்பிக்க அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம் வாசித்து பார்க்கலாம். 1 பேதுரு 5:10. தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. வரம் பெற்றுக் கொண்டா பாடுகளை சகிக்கிற அனுபவங்கள் உண்டாகும். வரம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் கர்த்தருக்கு என்ன செய்வாங்க? நிலையாய் நிற்பார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப சபை வளர வேண்டுமானால் ஊழியக்கார ஸ்திரமா நிற்கிறார். இல்ல 30 வருஷம் இந்த ஊர்ல எல்லாம் முடியாது. உங்களுக்கு தெரியும். ஏன் நான் படுகிறது அவரும் பட்டிருப்பார். நல்லா தெரியும். சரிதானா? இவ்வளவு ஒரு காலம் அவர் ஸ்திரமா நிற்கிறது போல வந்து போன எத்தனை பேர் இருக்கிறாங்க? வந்து போனவங்களும் இருக்கிறாங்க. நிரந்தரமா இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க. நீங்க ஒண்ணுக்கு சொல்லுங்க. எலிசியாவுடைய வரம் எலிசா ரெட்டிப்பா கேட்டார். நீங்க கேட்க வேண்டியது, ஏசப்பா உங்க வரத்தை எனக்கு ரெட்டிப்பா கொடுத்துருங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வரத்தை எனக்கு ரெட்டிப்பாய் கொடுங்கன்னு சொன்னா இந்த சபை அடுத்த வருஷத்துக்குள்ளால மிகப்பெரிய வளர்ச்சியை காணும். அல்லேலூயா. அதான் சொன்ன ஆரம்ப நாள் தான். கொஞ்சம் லேசா சொல்லி போவேன். நீங்க தொடர்ந்து பற்றி பிடிப்பீங்கன்னா கர்த்தருக்காக பற்றி எறிவீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை அந்த இடத்துல இப்படி ஒரு சபை இருக்குன்னு தெரியாட்டி உங்க மூலமாய் தெரிய வைப்பார். கர்த்தர் உங்களை பல கிராமங்களில பல தெருக்களில உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள தேவனுடைய திட்டங்கள் இருக்கு, தீர்மானங்கள் இருக்கு. சோர்ந்து போக வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்குரிய வரங்கள் ரெட்டிப்பா உங்க மேலும் வந்து சொரிவதாக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எனவே நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக கர்த்தருடைய வரங்கள் கொடுக்கப்படுகிறது. அதே போல 1 கொரிந்தியர் 12:7 வாசிக்கிற போது எல்லாருக்கும் அந்த வரங்களை தேவன் கொடுக்கிறாரான்னு கேட்டா இல்ல. ஏனென்றால் என்னுடைய பிரயோஜனத்திற்காக ஆவிக்குரிய அனுக்கிரகங்களை தேவன் தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப வரங்கள் எதற்காக?
என்னுடைய பிரயோஜனத்திற்காக உங்களுக்கு பிரயோஜனப்படுமானால் கர்த்தர் அந்த வரங்களை தருவார். பிரயோஜனம் இல்லையானால் கர்த்தரே கூட இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வரம் பெருசா கர்த்தர் பெருசான்னு கேட்டீங்கன்னா வரங்களானாலும் ஒளிந்து போகும், தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போகும். அன்பே பெரியது. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகுமானால் கர்த்தர் வரங்களை தருவார். இல்லைனா வரம் கொடுக்கிற தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். நீங்க யாரு பெருசு சிறுசுன்னு வரங்களை வச்சு தீர்ப்பு பண்ணாதீங்க. தேவையான கர்த்தர் தந்திருப்பார். ஆமென். இப்ப நீங்க கேட்கணும், தேவையா இல்லையா? உங்களுக்கு பிரயோஜனம் வருமானால் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். அன்பு சபை போதகர் நமக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். ஒருவேளை உங்க வீட்டு பக்கத்துல ஒரு சகோதரனோ சகோதரியோ இந்த வார்த்தை குறித்து கொஞ்சம் சொல்லுப்பா, உங்க பைபிளை பத்தி கொஞ்சம் சொல்லுன்னு சொல்லும்போது, ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, நான் பள்ளிக்கூட முகடு பார்க்கலன்னு சொல்லக்கூடாது. நீங்க ஜெபம் பண்ணினா உங்களுடைய நாவில ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம் கண்டிப்பா வந்திருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை அன்னைக்கு ஊழியக்காரருக்கு வர முடியல, இன்னொரு பிரேயருக்காக வெளியூருக்கு போயிருக்கலாம். அங்க ஒரு மனிதன் வியாதிப்பட்டு கிடந்தா ஓடி ஒளிந்திராதீங்க, கைகளை வைங்க. கர்த்தர் அன்னைக்கு குணமாக்கும் வரங்களை தந்திருப்பார். ஆமென். இப்ப சொல்லுங்க, யாருடைய தப்பு, யாருடைய தவறு? உங்களுடைய வரங்கள் உங்களுக்கு தானே. நீங்க பிரயோஜனப்படுத்துவீங்கன்னா கொடுப்பதற்கு பரமபிதா ஆமென் ஆவலோடு காத்திருக்கிறார். ஆமென். நீங்க கேளுங்க, கேட்கிற எவனும். அப்ப நான் கேட்கல, கடைசி வரைக்கும் கொட்டடிச்சிட்டு அப்படியே பாஸ்டர் பின்னாடி எப்படி மண்டை ஆட்டிட்டு இல்ல, மைப்பன் குட்டி போட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆடுகள் தான் வராது, முக்கியமான விஷயம் வரவே வராது. எது குட்டி போடும்? போட்டுச்சா? கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார், உடைய தொழுவத்தில் ஒரு மலடும் இருப்பதில்லை. ஆமென் சொல்றது பெருசு இல்லை. ஏன் சொன்னேன் தெரியுமா? நீங்க ஆத்தும ஆதாயம் செய்யாம ஒருத்தர் இருக்க மாட்டீங்கன்னு சொன்னேன். ஆமென். அல்லேலூயா. சொன்ன வார்த்தை காப்பாத்துன்னு அடுத்த வருஷம் வந்து கேட்டா சொல்லிருங்க, தயவு செய்து. நம்ம ஏமாத்திராதீங்க. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ நீங்கள் விரும்பின உங்க பிரயோஜனத்திற்காக சில வரங்களை தேவன் தருவார். இன்றைக்கு 9 வரங்கள் இருக்கு தானே. நமக்கு தெரிஞ்ச எத்தனை வரங்கள் தெரியும்? எனக்கு தெரிஞ்ச அந்நிய பாஷை மட்டும்தான் இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கீங்க. மற்ற வரங்கள் இருக்கா இல்லையா? தீர்க்க தரிசன வரம் இருக்கா? ஆவிகளை பகுத்தறிதல் இருக்கா? பிசாசுகளை துரத்துதல் இருக்கா? ஐயா, விசுவாசம் என்பது வரம், அதாவது தெரியுமா? புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்தேகம், பரிசுத்த ஆவியானவர் கூட இல்ல எனக்கு மட்டும் வரத்தை தரலன்னு சொல்லிட்டு தங்களை தாழ்வாக நினைத்து கொண்டு கர்த்தருடைய ஓட்டத்தை தொடராம இருக்கிறாங்க. எனக்கு ஆணித்தரமா சொல்லுவேன், 9 வரத்துல முக்கியமான வரம் விசுவாசம் என்கிற வரம். அது இல்லைன்னா நீங்க வந்திருக்க மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள தேவன் வரத்தை தந்தாரா இல்லையா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். தந்தார் தானே. இது உங்க பிரயோஜனத்திற்காக, இன்னும் அடுத்தவங்க பிரயோஜனத்திற்காகவும் இன்னும் சில வரங்கள் தேவைப்படும். இந்த வரத்தை முதல்ல நல்லா செயல்படுத்துங்க, அடுத்தது தன்னால வரும். ஆமென். அல்லேலூயா. நீங்க எல்லாம் விசுவாச வரத்தை பெற்றவர்கள். அடுத்த வரத்துக்கு இப்போ தேவையில்லை. தேவைப்படும் நாட்களில் கர்த்தர் முன்மாறி பின்மாறியால் நம்முடைய சபையில் அத்துணை பேர் மேலும் கர்த்தர் பொழிந்தருளுவார். அல்லேலூயா. அன்றைக்கு வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், பிள்ளைகளுடைய வாயில துதி உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரயோஜனப்படுத்துங்க. நீங்க பிரயோஜனப்படுத்தலன்னா ஒரு வழியும் இல்லை. 5 வாங்கினவன் 5 நான் சொன்னல, முக்கியமான விஷயத்துக்கு வாய் திறக்க மாட்டான். 5 வாங்கினவன் 5 தின்றான். அப்படியா? 5 சம்பாதிச்சான். 2 வாங்கினவன் சம்பாதிச்சான். 1 வாங்கினவன் அவ்வளவுதான். இப்ப நம்ம கதை எங்க இருக்கு தெரியுமா? 1 வாங்கிட்டு 1 என்ன செய்துட்டோம்? உள்ள புதைச்சிட்டு எனக்கு ஒண்ணுமே தரல, எனக்கு ஒண்ணுமே தரல. எங்க கிடைக்கும்? தந்ததை முதலாவது பயன்படுத்து, அப்புறம் அடுத்த காரியத்தை கர்த்தரே தருவார். ஆமென். அல்லேலூயா. கொடுத்த ஒண்ணுக்கு விட தெரியலையே, இரண்டாவது எப்படி தேவன் கொடுக்க முடியும்? கொடுத்த விசுவாசத்தை பயன்படுத்துறீங்களா? ஆமா, சின்ன மண்டையடி காய்ச்சல விசுவாசம் இருக்கும், பெரிய பிரச்சனை விசுவாசம் தவிடுபடி ஆயிடும். ஆமென்.
அல்லேலூயா. அன்னைக்கு உட்கார்ந்துட்டு ஐயா என் குடும்பத்துல நான் தகுதியான ஆளே கிடையாது, சமயத்தை எடுத்துக்கோங்கப்பான்னு சொல்லிட்டு கதற மட்டும்தான் நமக்கு தெரியும். உன் விசுவாசம் எங்கே? ஆமென். நான் உங்களுக்கு இன்னும் சாட்சியை சொல்லுகிறேன். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், ராகாவை துண்டித்தது நீதான், செங்கடலை பிளந்தது நீதான். அங்க எழுதி இருக்கு. நான் தான் சொன்னாரா? அதை யார் செய்தது? செய்தது அவர் தானே. இப்ப எப்படி சொல்லி இருக்கிறாரு? இப்ப ராகாவை துண்டிச்சது நீதான், செங்கடலை பிளந்ததும். இந்த ஒரு வார்த்தை போதுமா போதாத? இந்த மகிமை அவர் எடுத்திருக்கலாமா இல்லையா? அந்த மகிமை யாருக்கு தந்திருக்கிறாரு? நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்க நினைச்சா செங்கடல் எல்லாம் பிளந்துதான் போகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்வோம்னா பார்வையில ஓ இவ்வளவு பெருசா இருக்கா, அப்ப சரிதான், சரிதான். காலை எந்திரிச்சு பார்த்தா அப்படித்தான் இருக்கும். நமக்கு ஒரு பயம், ஒரு படபடப்பு, ஒரு மலைத்து போய் நிற்கிற அனுபவம். இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். 80% எரிஞ்சு நான் உயிரோட நிற்கிறது சாத்தியம் அண்ணா. உங்களுக்கு இது சாத்தியம். எரிஞ்சு அது கரண்டில் தான். இது மாதிரி பெரிய லைன் கம்பி தான். நாங்கள் போகும்போது மேலே விழுந்து மொத்தமாக எரிஞ்சிருச்சு. சரியா? அந்த 80% எரிந்த பிற்பாடும் இன்னைக்கு இப்போ சட்டை பேண்டை போட்டனால கிளியரா ஒரு குறையும் உங்களுக்கு தெரியாது. பழுதில்லாத இடம் எதுவும் இல்லை. ஆமே. ஆனாலும் விசுவாசம் ரொம்ப பெருசு. நீ விசுவாசித்தால், சத்தமா சொல்லுங்க, விசுவாசம் என்கிற வரம் இருக்கா இல்லையா? இனி சோர்ந்து போவீங்க, உடைஞ்சு போவீங்க. எத்தனை உபத்திரம் வந்தா என்ன? பவுல் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டா நல்லதாத்தான் இருக்கும். நான் உபத்திரவப்படுவேனால் அது நன்மைக்காகத்தான் இருக்கும். ஆமே. சிறை குழியில படுகுழியில யோசேப்பை போல தூக்கி போட்டா உயர்வு ராஜாவுடைய சிங்காசனமாத்தான் இருக்கும். ஆமே. அதுதான் விசுவாசம். அவன் கல்லறிந்து சாகும்படி தூக்கி போட்டா அவன் காலையில ஜெபாலயத்துல பிரசங்கம் பண்ணத்தான் முடியும். சாகிறதெல்லாம் கர்த்தர் தீர்மானிக்கணும். ஆமே. அல்லேலூயா. அவர் சித்தம் இல்லாம ஒரு குண்டூசி கீழே விடாத. வேற மாதிரி சொல்லிட்டு அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சோ கர்த்தர் நல்லவர். விசுவாசம் என்கிற வரத்தை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். இந்த சபை பக்தி விருத்தி அடையணும்னா வேற எது தேவையோ கேளுங்க. இது மனுஷனுடைய பார்வையில் அரிதானது, கர்த்தருடைய பார்வையில் எளிதானது. இரட்டிப்பான நன்மை உங்களுக்கு தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அப்போஸ்தலர் 2:38 சொல்லுகிறது, கேட்பதற்கு வரங்கள் நன்றாக இருந்துச்சு. எலிசா 2 மடங்கு பெற்றுட்டார், நானும் பெறப்போகிறேன்னு சொல்லிட்டு அங்க ஆறுகள் போகுதுன்னா கர்ச்சிப்படுத்தி அடிச்சு பாத்துறாதீங்க. சரியா? காலம் வேற. பிரைஸ் தி லார்ட். ஆமா. ஏன்னா எலிசா என் தேவன் எங்கன்னு சொல்லி கேட்டு யோர்தான திரும்ப அடிக்கிற 2 பிளக்குது. வரம் பெற்றதை அந்த 50 பேரும் உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க ஆண்டவருக்குள்ள வளருகிறத அநேகர் உறுதிப்படுத்துவாங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய எதிராளியுடைய வாயிலிருந்து தான் வரும். இதுக்காக சொல்லலாமா? அல்லேலூயா. உங்களுடைய வளர்ச்சி இங்க எவ்வளவு வளர்ந்திருக்கிறீங்க என்பது உங்களுடைய எதிராளி தான் சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியாது. பிரைஸ் தி லார்ட். என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி எனக்கு ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம். எத்தனை பேருக்கு? பாதி பேர் கொட்டாய் வருது. பரவாயில்லை. இந்த தூக்கத்திலையும் சொன்ன எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சில கண்டிஷன்கள், அதாவது அப்போஸ்தலர் 2:38 சொல்கிறது, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். இதுவரைக்கும் சபையில ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாதவங்க என்ன செய்யுங்க? பெற்றுக்கொள்ளுங்க. ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டா பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. ஞானஸ்நானம் பெறாதவங்க கண்டிப்பா பெற்றுக்கோங்க. ஏனென்றால் ஞானஸ்நானம் உங்களுடைய ஆத்தும அழுக்கை துடைக்கிறது. ஞானஸ்நானம் இயேசுவை நீங்க ஆடைய அணிகிற அளவுக்கு ஒரு பெரிய சூழலை கொண்டு வருகிறது. அவன் அப்ப கர்த்தருடைய ஆவியானவரை நடத்த மாட்டாரானா? கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தி கொண்டுதான் இருக்கிறாரு. ஆனா கூடுதலாக வரங்கள் கிடைக்கணும்னா அந்த ஞானஸ்நானம் ரொம்ப முக்கியம். அதுவும் மனம் திரும்பி ஞானஸ்நானம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கல்யாணத்துக்காக ஞானஸ்நானம் கிடையாது. வியாதிப்பட்ட போது ஞானஸ்நானம் இல்ல. மனப்பூர்வமாய் மனம் திரும்பி நீ ஞானஸ்நானம் எடுத்தா கிருபைகளும் வரங்களும் உனக்குத்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:44 சொல்லுது,
வசனத்தை நல்லா கேளுங்க, வசனத்தை நல்லா உட்கொள்ளுங்க, வசனத்தை உணவாகவே மாற்றிக்கோங்க. நேரம் கிடைக்கும் போது வசனத்தை கேளுங்க, நிறைய பிரசங்கத்தை கேளுங்க, பிரசங்க நேரத்தை அதிகமாக்க சொல்லுங்க, தப்பே இல்லை. வசனம் கேட்க 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 வேதம் சொல்வது வசனம் கேட்டவர்கள் மேல பரிசுத்த ஆவி இறங்கினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வெறும் ஞானஸ்நானத்தோடு நிக்க கூடாது, வசனம் கேட்கணும். ஏன்னா வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் வரப்போகுது. இன்னைக்கு சபையில வசனம் பேசினாலே பிடிக்க மாட்டேங்குது. எத்தனை பேர் காணிக்கை போட்டுட்டு அப்படியே போகிற ஆட்கள் இருக்கிறாங்க. செய்தி வேலைக்குள்ள இராத நிறைய பேர் இருக்கிறாங்க. கடைசி ஆமென் சொல்லுங்க வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. வசனம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனவே நீங்க ஞானஸ்நானம் பெற்ற தேவ பிள்ளைகள், நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன்னு சொன்னீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிருங்க. வசனத்துக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுங்க. எவ்வளவாய் உணவாக்கி கொள்ள முடியுமோ உங்க உணர்விலும் உயிரிலும் வசனம் கலந்திருக்குமானால் நீங்கள் அவன் பெற்றுக்கொள்ளாம போக மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எபிரேயர் 2:4 வாசிக்கிற போது தேவ சித்தத்துக்காய் காத்திருங்க. தயவு செய்து தேவ சித்தம் செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க மாம்சம் மனசு விரும்புறத ஒரு காலம் செய்யாதீங்க. கர்த்தருடைய சித்தம் என்னன்னு காத்திருந்து அந்த சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்க முடியுமானால் கர்த்தருடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமா வரங்கள் உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கைதட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வரங்கள் இரட்டிப்பாய் உண்டு என்பதுல மாற்றமில்லை. உலக பார்வையில அபூர்வமான காரியம்தான், அரிதான காரியம்தான் எனக்கே நேசி எளிதாய் தருவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும், வசனத்தை கேட்கணும், தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். தேவ சித்தம் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தத்தை தேவன் தந்திருப்பார். தயவு செய்து உலக பிரகாரமாய் உள்ள சித்தத்தையும் பிசாசு சொல்லுகிற சித்தத்தையும் இணைச்சிட்டு ரெண்டு சாட்சி உறுதியாயிடுச்சு சொல்லி தப்பு தப்பா செய்திடாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமா பேசுவார். ரெண்டு சாட்சிகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ காத்திருங்க, நிச்சயமா கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல ஊற்றப்படுவார். அல்லேலூயா. அடுத்த பகுதி 2 ராஜாக்கள் 3:11 சொல்லுகிறது, எலிசாவுக்கு வரங்கள் கிடைக்க காரணம் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரருக்குரிய கனத்தை கொடுங்க, அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து கொடுங்க, ஆலயத்துக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்யுங்க, அதன் மூலமாகவும் நன்மைகள் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பாயா இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு பெருக்குமார் எடுத்து ஒரு பகுதி விளக்கினாலும் பரவாயில்லை, இல்ல லைட்டுகளை தொடச்சாலோ இல்ல சமையல் பண்ணினாலோ ஏதோ ஒரு காரியத்தை உங்களால மனப்பூர்வமாய் சபையில செய்ய முடியுமானால் ஊழியக்கார கைகளுக்கு அன்றைக்கு தண்ணீர் வார்த்த எலிசா இரட்டிப்பானதை பெற்றுக்கொண்டது போல இந்த ஊழியக்காரருக்கு அனுகூலமாய் நீங்கள் செயல்படுகிற போது உங்களுக்குள்ள கண்டிப்பா கர்த்தர் வரங்களை தருவார். ஆமென். அல்லேலூயா. அது எதை குறிக்கிறது? கீழ்ப்படிதலை குறிக்கிறது. கீழ்ப்படிதல் இல்லாம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. நீங்க கீழ்ப்படிந்து வாழுவீங்கன்னா நிச்சயமா அரிதான காரியத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைவு பகுதியில் வந்துட்டோம். கர்த்தராகிய இயேசு ரொம்ப நல்லவர். 2 காரியத்தை மாத்திரம் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அதாவது ஆமென், எலியா சொன்ன முதல் கண்டிஷன் என்னது? நீ என்னை பார்க்கும்போது அந்த வரம் உனக்கு கிடைக்கும்னு சொன்னார். நான் மேல சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞானஸ்நானம், வசனம், தேவ சித்தம், உதவி செய்கிற அனுபவங்கள். சரியா? இதெல்லாம் தேவை. அதே நேரத்தில் கர்த்தர் சொன்னா அவன் என்ன நோக்கி பார்த்தா உனக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். நான் தான் முதல்ல சொன்னேன், அந்த நேரத்தில் நோக்கி பார்ப்பது என்பது அரிதான காரியம். ஏன்னா ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 11வது வசனம். 2 ராஜாக்கள் 2:11 வாசிங்க. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, எலிசா பார்த்தது எவ்வளவு பெரிய காரியம். குறுக்க என்ன வந்துச்சு? அக்கினி ரதம் வந்துச்சு, அக்கினி குதிரையும் வந்து 2 பேரையும் பிரித்து போட்டது. பிரிந்த பிற்பாடும் எலிசா பார்த்தார். இப்ப ஏன் அது அரிதுன்னு சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? பவுல் அழகா சொல்லுவார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன், வரிசையா சொல்லுங்க, உபத்திரமோ, வியாகுலமோ, பசியோ, துன்பமோ, நாசமோசமோ, நிர்வாணமோ, பட்டயமோ, உயர்வோ, தாழ்வோ, வேறெந்த சிருஷ்டியோ, வேற நிகழ்காலமோ, வருங்காலமோ, தூதர்களோ,
நிறைய எழுதிட்டே போவார்ல, கடைசியில் என்ன சொல்லி முடிக்கிறாரு? இது எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வரங்களை பெற்று கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழணும்னா சில அக்கினிகள் வரத்தான் செய்யும், சரிதானே? சில உபத்திரவங்கள் வரத்தான் செய்யும். ஏன் இந்த பாடுகள் பிரச்சனைகள் வருகிறது? உன்னையும் இயேசுவையும் பிரித்து விட வேண்டும் என்பதற்காய் பாடுகள் வருகிறது. ஆனா நம்ம சொல்லணும், ஐயா நீ எத்தனை பாடுகள் கொடுத்தாலும் இயேசுவை விட்டு என்னை பிரிக்க முடியாது. ஏனென்றால் அவரின் உயிரிலே கலந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவரின் ஜீவனின் ஜீவனாய் இருக்கிறபடியினால் என் சரீரத்தை தொட்டாலும் எனக்குள்ள இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். அதான் யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாட்களில நான் அவரை பார்ப்பேன், நானே அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் காணும். இந்த தோல் முதலானவை அழுகி போனாலும் அவரை நானே பார்ப்பேன். கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சில பாடுகள், நெருக்கங்கள், வேதனைகள் கர்த்தரை விட்டு உங்களை பிரிப்பதற்கு ஏதுவாய் வரும். ஆனாலும் சொல்லுங்க, எது வந்தால் இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்பதில் நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா இப்ப திரும்ப சொல்லுகிறேன், அன்றைக்கு அரிதாய் காணப்பட்ட அந்த ஆவிக்குரிய காரியங்கள் உங்களுக்கு எளிதாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆவியானவர் மூலமாய் சபையில சம்பூர்ணமாய் தருவார். ஆமென், அல்லேலூயா. பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற தேவச்சனமே, நீ எதற்கும் பிரிந்து விடக்கூடாது. சபையில சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள் சபையில வந்து பாதிக்கலாம். ஆனால் நீ சொல்ல வேண்டியது, இது எல்லாம் என்னை இயேசுவை பிரிப்பதற்காக நான் பிரிய மாட்டேன். இந்த சதிகளை என் ஜெபத்தினால் உபவாசத்தினால நான் முறியடிப்பேன். இயேசு தெய்வம் என்பதை நான் நிரூபித்து காட்டுவேன் என்று சொல்லி நீங்க உண்மையாய் கர்த்தருக்காய் வாழ ஆரம்பிக்கிற போது உபத்திரம் உங்களை கண்டு ஓடி போகும். நன்மைகள் சபைகளில, வீடுகளில பெருகிக் கொண்டே இருக்கும். அடுத்த ஆண்டுகளுக்குள்ள மிகப்பெரிய அறுவடையை நாம் சபையில பார்க்க முடியும். இது துவக்கம்தான். இது 2 நாட்கள் இருக்கிறது. இதே அனுபவத்தோட ஆண்டவருக்குள்ள காத்திருப்பீங்கன்னா 3வது நாள் யாருக்கு தெரியும்? நீங்கள சில பேர் ஆவிக்குரிய வரத்தோட தான் போவீங்க. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஆரம்பிச்சு வைக்கிற சில பேர் பெற்றுக்கொள்வது போல 3வது நாளில் மகாபெரிய எழுப்புதல் உண்டாகும். இந்த தேசத்துக்கு நீங்க சாட்சி, இந்த தேசத்துக்கு நீங்க தான் உப்பு, இந்த தேசத்துக்கு நீங்க தான் வெளிச்சம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே சோர்ந்து போகாதீங்க. உங்களை பிரிப்பதற்கு ஏதுவாக வரக்கூடிய தந்திரங்களை புரிந்து கொள்ளுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயோ, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளேயோ உங்களுக்குள்ளே வரக்கூடிய முறுமுறுப்புகள், சண்டைகள், பிரிவினைகள் குடும்பத்தை பிரிப்பதை போல சபையில வரக்கூடிய சில பிரச்சனைகள் சபையை பிரிப்பதற்காக, உடைப்பதற்காக நீ சொல்லுங்க, ஆமே என் தேவன் பெரியவர். ஆமே. அந்த கடைசி வசனத்தை வாசிக்கலாம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனம். மீகா 7:7 வாசிக்கலாம். மீகா 7:7. நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். அல்லேலூயா. நானோ என் தேவனுக்கு என்ன செய்வேன்? காத்திருப்பேன். அவர் கேட்பாருப்பா. நான் அரிதான காரியத்தை கேட்டாலும் அவருடைய பிள்ளை எனக்கு தராம யாருக்கு தருவார்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 30வது ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாடி இருக்கிற அன்பு சபையை, உங்க வாழ்க்கையில் இங்க கேட்கிறது அரிதான காரியமா இருந்தாலும் யாருக்கு கிடைக்குதோ இல்லையோ உண்மையா தேடுகிற உங்களுக்கு கதை தந்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். அக்கினியை போட வந்தது இப்பொழுது பற்றி எரியும். இந்த சபை வளரணும்னா நீங்க ஆவிக்குரிய சில வரங்களில் என்ன செய்யணும்? கண்டிப்பா நிரப்பப்பட்டு ஆகணும். நீங்க செய்ய வேண்டிய காரியம் இன்னும் அதிகமா இருக்கிறபடினால் கொஞ்சம் வேகமாய் செயல்படுங்க. நிச்சயம் நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டு அதே இடத்துல போய் சொல்லுவீங்க, நாங்கள் தேவனை ஆராதித்ததினால எங்களுக்கு கிடைத்ததை வந்து பாருன்னு இழுத்து கொண்டு வருகிற காலம் வரும். உங்க வீட்டுல ஒரு பொருள் என்ன செய்யாது, குறைவு வராது. அனுதினம் அழகாய் கர்த்தர் நடத்துவார். எலியா சொன்னாரு, அரிதான காரியத்தை கேட்டார். எலிசா சொல்றாரு, அரிதானதா இருந்தாலும் அதுதான் எனக்கு வேணும். ஆமே. இன்னைக்கு இந்த முதல் நாளில அரிதான காரியமாய் இருக்கக்கூடியதை கேளுங்க. வரங்களை மட்டும் இல்லை, பரலோக ராஜ்யம் உலக பார்வைக்கு அரிதானது தானே. ஏன் கேட்கக்கூடாது? வலது பக்கம் இடது பக்கத்தில் சீசன் கேட்டாங்கல்ல, ஏன் கேட்கக்கூடாது? பிரைஸ் தி லார்ட். உயிர்த்தெழுதல்ல முதலாவது உயிர்த்தெழ வேண்டும்னு ஏன் கேட்கக்கூடாது? வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால. எபிரேயர் 11 நிறைய வாசிப்பீங்க.
விசுவாசத்தினால் நடந்த நிறைய நிகழ்வுகள். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், பட்டணங்களை கட்டிக்கொண்டார்கள், சாக கொடுத்தவளை திரும்ப பெற்றாங்க, நிறைய வாசிக்கலாம். அதுல முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கிறது, விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினாலே அவர்கள் வாதிக்கப்பட தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். எப்படி? அந்த உயிர்த்தெழுதலை பங்கடைய வேண்டும் என்பதற்காக விசுவாசத்தினாலே விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. ஆமென். இது வாசித்து பார்த்திருப்பீங்களா? விசுவாசம் இருக்குதுதான், ஆனா என்ன செய்தாங்க? விடுதலை பெறுவதற்கு சம்மதிக்கல. எது தேவை? மேலான உயிர்த்தெழுதல் எனக்கு தேவை. அதற்கு வாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை. ஒருவேளை விடுதலை பெற்று கர்த்தரை மறந்துடக்கூடாதுல்ல, விடுதலை பெற்று கர்த்தர் யாருன்னு கேட்க கூடாதுல்ல, விடுதலை பெற்று உயர்ந்த இடத்துல போயிட்டு நான் கர்த்தர் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடாதுல்ல, வாதிச்சாதான் நான் நினைப்பேன் என் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிப்பேன். எனவே வாதிக்க தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். மேலானது முக்கியம். அல்லேலூயா. அதனால சில பிரச்சனைகள் தீரலைன்னா கவலைப்படாதீங்க, அது தீராட்டியும் கவலை இல்லை. அதே பலவீனத்தோடு உங்களை நடத்த அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைவுபடாது. எங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன நிகழ்வு, அந்த விபத்துக்கு பிற்பாடு 4.5 மாதங்கள் ஆஸ்பத்திரிக்குள்ள இருந்தோம். வாழ்வாசாவ போராட்டம் தான் கத்த அழகா நடத்தினாரு. உண்மையிலே சாட்சியா எங்க சகோதரருக்கு சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன். அம்மே படுக்கையில கிடந்து 1 லட்சம் ரூபாய் கடனை தீர்த்திருக்கிறேன். இது சாத்தியமா இல்லையா? உலக பார்வையில சாத்தியம் இல்லை. ஏன்னா நமக்கு மெடிக்கலுக்கு நிறைய செலவு இருக்குது. இதில் மிச்சம் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், அதிக செலவாகும். கர்த்தர் எங்க வாழ்க்கையில 1 லட்சம் ரூபாய் கடனை அடைப்பதற்கு படுக்கையில் இருந்த நாட்களில் உதவி செய்தார். ஆமா. பிற்பாடு வெளியே வரும்போது நடக்க முடியாது, வாக்கர் அதில் தூக்கிட்டு வரணும். இது ஆரம்ப கட்டம். அந்த நேரத்தில் ஒரு 10 சென்ட் இடத்தை சபைக்காக தேவன் முடிக்க கிருபை செய்தார். அதுக்கு பிற்பாடு சின்னதாக ஒரு ஆலயத்தை கட்ட கத்த கிருபை செய்தார். 2 ஆண்டுகளிலே அதே சபையை பல மடங்கு பெரிதாக கட்டவும் கர்த்தர் கிருபை செய்தார். இதெல்லாம் பலவீனத்தில் இருந்த போதுதான். நல்லா இருந்த போது ஒரு நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் கேட்டாங்க, உங்களுக்கு இப்படி வந்திருக்க கூடாது, இங்க கர்த்தருக்கு ஊழியத்தை செய்றீங்க, நல்ல மனுஷனா இருக்கிறீங்க. நான் சொன்னேன், அது வந்ததுனாலதான் இன்னைக்கு உனக்கு ஒரு அடையாளமே கிடைச்சிருக்கு. ஆமென். அல்லேலூயா. என்னால கடன்ல சிக்கி இருந்த எனக்கு அதை தீர்ப்பதற்கான வழி என் உபத்திரவம் தான். ஆமென். ஆலயம் கட்டுவதற்கு வழி இல்லாம அன்பு சகோதரர் இருக்கிறாங்க, கிட்னி விற்க அவர்கிட்ட பேசியிருந்தேன். ஒரு கிட்னி ஆண்டவருக்கு, ஒரு கிட்னி எனக்குன்னு ஒப்பந்தம் போட்டு வேலை பார்த்தவன் நான். ஆனா ஒன்னைங்க அதை விற்க வைக்கல, இலவசமாய் தந்தார். எங்க வாழ்க்கையோட சாட்சி ரொம்ப பெருசு. நேரம் இல்லை, கதை சித்தமானா வருகிற நாட்களில் வாய்ப்பு கிடைச்சு உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இன்னைக்கு இந்த முதல் நாளில் கேட்பதற்கு அரிதான காரியம், ஆவிக்குரிய வரங்கள் இரட்டிப்பா மட்டும்தானே அதுக்கு மேல வருமா? நீங்க விரும்பின பிள்ளைகளுக்கு எந்த எல்லைக்கு அவர் செய்வாரா? அல்லேலூயா. இந்த சபையுடைய வளர்ச்சி இதுக்கு பிற்பாடு பல மடங்கு. நான் சொன்னது இழுத்து கட்டுகிறத சொல்லல, நிரம்பி வழிகிறத சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இருக்கு 2 இடம் இருக்கு. ஒரு குறுக்க செவர மட்டும் எடுத்துட்டா பக்காவா பெருசா இருக்கும். மேல ஒரு பால்கனி போட்டோம்னா இன்னும் பக்காவா இருக்கும். இதே இடத்துல இன்னும் நிறைய பேர் கூடி வர செய்யலாம். ஆனால் ஆத்துமக்கள் வர வேண்டுமானா எனக்குள் இருக்கிற இயேசு யார் என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி எழுதி நிற்போமா கர்த்தருடைய சமூகத்துல ஜெபித்து கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யட்டும். தேங்க்யூலா. எல்லாரும் வேகமா இந்த நல்ல ராத்திரி வேளையில முதலாவது நாளில கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். உலக பார்வையிலே அரிதான காரியமா இருந்தாலும் அவர் சொல்லுகிறதை நாம் செய்யும் போது நமக்கு அது லகுவானதாய் மாறுகிறது. அவன் எலிசா கேட்டது வேறு எதையும் கேட்கவில்லை, பொண்ணோ பொருளோ கேட்கவில்லை. எலிசா கேட்டதல்ல, அப்பா நம்முடைய ஆவிக்குரிய வரம், என் தகப்பனே. அவர் அழுதது அதுதான், என் தகப்பனே என்று சொல்லி எலிசா அழுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும். அப்பா சொல்லுகிறார், தாரம்பா, ஆனா இது கஷ்டம்தான். நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது, என்னை பார்க்கிற போது நான் உனக்கு நிச்சயமாய் தருவேன். அங்கே அவன் சுழல் காற்று அடிக்கிறது, அக்கினி ரதங்கள் வருகிறது, அக்கினி குதிரைகள் வருகிறது. 2 பேரை பிரித்து விட்டது. யார் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா எலிசாவுடைய வாஞ்சை சரியா இருந்ததினால் பிரிந்து போன
பிற்பாடும் எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதை எலிசா பார்த்து அந்த சால்வை கீழே இறங்கும்படி அவை கர்த்தர் கிருபை செய்து அந்த இரட்டிப்பான வரத்தை கொடுத்து அக்கறை சேர செய்தாரானால் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, 30 ஆண்டுகளில் இல்லாத ஒரு மாற்றத்தை உனக்குள்ளே தேவன் வைக்க விரும்புகிறார். 30 ஆண்டுகளில் பெற்றிராத நன்மைகளை உனக்குள்ளே தேவன் தர விரும்புகிறார். உன் வாழ்க்கையை கர்த்தருக்காக ஒப்பு கொடுப்பாயா? பிரிப்பதற்கு சம்மதிக்காத, பிரிந்து போவதற்கு சம்மதிக்காத, என் உடலை சுட கொடுத்தாலும் பரவாயில்லை, இயேசு உள்ள ஒரு வாழ்க்கை அது எனக்கு போதும் என்பதில் மன தெளிவுள்ளவர்களாய் இருப்பீர்களானால் இந்த உலகத்தில் எதெல்லாம் அரிதாய் தோன்றுகிறதோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில் லகுவாய் கர்த்தர் கொடுப்பார். உலக பிரகாரமான வாழ்க்கையில இதுவரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு கடினமாய் தெரிந்ததோ அதெல்லாம் லகுவாய் மாறும். ஏனென்றால் பரமபிதா அறிந்திருக்கிறார் என் பிள்ளைகளுக்கு எது வேணும், எப்ப வேணும், எனக்கு வேணும், எந்த தேதியில வேணும். இயேசுவுக்கு தெரியும் மறைவானது ஒண்ணுமே இல்லை. வனாந்தரத்துக்குள்ளிருந்து காடைகளை கொண்டு வர முடியுமானால், வனாந்தரத்துக்குள்ளே அப்பத்தை கொண்டு வர முடியுமானால், வனாந்தரத்துக்குள்ளே தண்ணீரை கொண்டு வர முடியுமானால், வனாந்தரத்தில் பாதம் தேயாதபடி, செருப்பு தேயாதபடி, ஆடைகள் சிறுசாகாதபடி இயேசுவா நடத்தி கொண்டு வர முடியுமானால், எல்லாம் இருக்கிற இந்த உலக வாழ்க்கையில உனக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உன் வனாந்தர வயல்வெளியாய் மாறும். நீ பிரிந்து விடாத, இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிந்து விடாத. பாடுகளை கண்டா இன்னும் நெருங்கு, உபத்திரவத்தை கண்டா இன்னும் நெருங்கு. நீ ஒடுங்கி போகவே கூடாது. விசுவாசத்தை உலகமே பார்க்கட்டும். வேதம் சொல்லுகிறது உங்கள் விசுவாசம் உலகம் எங்கு பிரசித்தம் பண்ணப்பட வேண்டும். இன்றைக்கு உங்களை பார்க்கிற நான் ஏன் சபையில் உங்களை குறித்து சொல்லுவது போல அநேக இடத்துல உங்களுடைய சாட்சிகள் பகிரப்படட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நாளைக்கு என்ன சொல்லல, எலிசாவுக்கு அன்றைக்கே கிடைச்சிச்சு, அன்றைக்கே கிடைச்சிச்சப்பா, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லல. என் சகோதரி சகோதரியே, என் தகப்பனை தாயின் வாலிபனே, உன் வாழ்க்கையில நீ ஆண்டவருக்காக நிற்க ஆசைப்படுகிறாயா? உபத்திரவத்தை சகிக்க நீ ஆயத்தமா? எல்லாவற்றையும் இழப்பதற்கு ஆயத்தமா? விட்டு வருவதற்கு ஆயத்தமா? கர்த்தர் சொல்லுகிறார், ஆனா விட்டு வருவது கர்த்தருடைய நோக்கம் அல்ல. அவன் ஈசாக்கை பலி செலுத்த ஆண்டவர் சொல்லி இருந்தாலும் பிள்ளைகளை கட்டிப்படுவதற்கு தேவன் சம்மதிக்கவில்லை. அன்புக்குரிய தேவ ஜனமே, ஒரு கீழ்ப்படிதலை சோதித்து பார்க்கிறார். பயந்து ஓடி விடாத, நம்பி வா, நம்பி வா, நம்பி வா. நீ ஸ்திரப்படுவது உறுதியானால் ஆவிக்குரிய வரங்களை கட்ட தருவார். இது சபை இன்னும் வளருவதற்கு நீ தேவை. ஒவ்வொரு விசுவாசியும் தேவை. ஜீவனுள்ள விசுவாசியை தேவை, ஜீவனுள்ள மாளிகையை தேவை, ஜீவனுள்ள கற்களாய் தேவை. சத்த கிரியைகளோடு உன்னை தேவன் வைக்க விரும்பவில்லை. நீ எழுந்து புறப்பட இயேசுவுக்காக. இதுவரைக்கும் உபத்திரவத்தை கண்டு பிரிந்து போய் இருப்பாயானால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு. உன் இயேசு உனக்குள்ள ஜீவனோடு இருக்கணுமா, செத்து போய் இருக்கணுமா? இயேசு ஜீவன் உள்ளவர். ஒரு ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆவியோடும் உண்மையோடும் தான் ஆராதிக்கணும். எனவே இன்றைக்கு ஆவியில் திறந்து கரங்களை தட்டி கர்த்தரோடு கூட பேசிக் கொண்டிரு. ஒரு ஊழியம் வளருவதற்கு, ஒரு வாழ்க்கை மாறுவதற்கு, எதிர்காலம் நன்றாயிருப்பதற்கு கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். இது முதல் நாள் பார்க்காத, இன்னைக்கு பற்றி இருக்கிற தீயானது 3 நாட்களில் பற்றி எரியுமானால் தேசத்துக்கு ஒரு விடுதலை, விக்கிரகத்துக்கு விடுதலை, பிசாசின் போராட்டத்தில் விடுதலை, வியாதியில விடுதலை, கடன் பாரத்தில் விடுதலை, சரீர பலவீனத்தில் விடுதலை. விடுவிக்கப்படுவீங்க, விடுவிக்கப்படுவீங்க. சிரசு முதல் பாத வரைக்கும் கர்த்தருடைய மகிமை இறங்கு, கர்த்தருடைய மகிமை இறங்கு. இதுக்கு பிற்பாடு சபையோட வளர்ச்சி இன்னும் பெரிதாகட்டும், பெரிதாகட்டும், பெரிதாகட்டும். ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இன்னும் பெரிதாகட்டும். வரங்கு இயேசுவின் நாமத்தினால யார் யாருக்கு எது தேவையோ இறங்கட்டும். ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. இவர்கள் தான் சாட்சியப்பா, இவர்கள் தான் சாட்சி. இவர்கள் பூமிக்கு சாட்சிகள், இவர்கள் பூமிக்கு சாட்சிகள். உயிருள்ள சாட்சியால் என் தேவன் அனுப்புவீராக, அனுப்புவீராக, அனுப்புவீராக. இன்றைக்கு அனுப்புங்கப்பா. இவள் நடந்து திரிகிற பகுதி எல்லாம் அற்புதங்களாய் மாறட்டுமே. பிரைஸ் தி லார்ட். இந்த சபையோட வளர்ச்சி பெரிதாகட்டும். ஊழியக்கார பிரயாசங்கள் விருத்தி அடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. 30வது பிரதிஷ்டை பண்டிகையில இதுவரை கிடைக்காத, இதுவரை அடைந்து கொள்ள முடியாத எட்டாவது ஆசீர்வாதங்கள் இன்று முதற்கொண்டு பிள்ளைகளை தேடி வருவதாக, தேடி வருவதாக. இயேசு சொல்லுகிறார், நான் உன் மேய்ப்பன், என் கையில கோலம் உண்டு, தடியும் உண்டு. தடியை கொண்டு ஒரு எதிராளிகளை வீழ்த்துகிற அதே நேரத்தில் உனக்கு எட்டாத சில காரியம் உண்டு. என் கோலினால உன் பக்கத்துல கொண்டு வரக்கு நான் மேய்ப்பனாயிருக்கிறேன். அது போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழ முடியுமானா
அப்படியே சமர்ப்பிங்க. ஆண்டவரே, நான் முதல்ல சொன்னது போல மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய இருதயம் தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த ராத்திரி காலத்துல மனப்பூர்வமாய் உங்களை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க முடியுமானால், குறைவுகளிலிருந்து கொஞ்சம் மீண்டு வர முடியுமானால், பாவத்திலிருந்து மீண்டு வர முடியுமானால், அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் உங்களை இதய கிராமத்துல கர்த்தர் மாற்றுவார். Praise the Lord. பார்வைகள் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வைகள் மாறும். உங்களை குறித்ததான பார்வைகள் மாறும். ஏனென்றால் பார்வோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை போகவிட்ட பிற்பாடு, மோசையின் மூலமாய் 10 வாதைகளை கண்ட பிற்பாடு, இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட பிற்பாடு பார்வோன் சொன்ன 2 வார்த்தைகள் உண்டு. அது சில பேருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று ஆவியானவர் பேசுகிறபடியினால உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். பார்வன் சொன்னா அவனை திரும்ப பின்தொடர வேண்டும். இஸ்ரவேலை விடக்கூடாது, திரும்ப பின்தொடர வேண்டும். ஏனென்றால் அவர்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக நிற்கிறார்கள். சொன்ன 2 வார்த்தையை அவர்கள் திகைத்து நிற்பார்கள். அவர்கள் திகைத்து நிற்பார்கள். எளிதாக பிடித்து விடலாம். அன்பு சபையே, நீ உபத்திரவத்தை கண்டு திகைக்கிற ஜனம் அல்ல. உபத்திரவத்தின் ஊடே கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள், அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உபத்திரவத்தின் நடுவில் ஒரு வழி திறக்கும், ஒரு வழி திறக்கும். என் தேவச்சனமே, உபத்திரவம் பெருசுதான், ஆனால் அது நடுவில் ஒரு வழி உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திகைத்து நின்று பிடித்து விடலாம் என்பது அவன் பார்வோனுடைய நோக்கம். கர்த்தர் விடவில்லை, கர்த்தர் விடவில்லை. பிரைஸ் தி லார்ட். நீங்க திகைச்சு நிற்கிற ஜனம் அல்ல, செங்கடலை பிளந்து போகக்கூடியவர்கள், செங்கடலை பிளந்து போகக்கூடியவர்கள். கர்த்தர் அதை காண்பிப்பார். ஹல்லேலூயா. அவன் வழி இல்லாம நிற்கிறதாக அவன் நினைச்சான். ஆனால் அது கர்த்தருடைய திட்டம் என்பதை அவன் காணவில்லை. கடைசியில் கர்த்தர் ஒன்றே ஒன்று செய்தார். ஒரு ராத்திரிக்குள்ளாய் செங்கடல் பிளக்க வேண்டி இருக்கிறபடியினால் கீழ்காற்று அடித்து ஒரு இரவு வரைக்கும் அங்க தேவைப்படுகிறது. அந்த ஒரு இரவு பார்வோன் பக்கத்தில் வந்தபடியினால், எப்படி அந்த ஒரு இரவுக்குள்ள இஸ்ரவேலரை பிடித்து விடுவதற்கான வாய்ப்பு இருந்தபடியினால் என் ஆண்டவர் ஒன்றே ஒன்று செய்தார். என்ன செய்தார் தெரியுமா? முன்னாடி சென்ற கர்த்தருடைய மேகத்தை பின்பதாக வர வைத்தார். முன்னாடி சென்ற கர்த்தருடைய தூதர்களை பின்பதாக கர்த்தர் வர வைத்தார். பக்கத்தில் இருந்தும் ஒரு ராத்திரி முழுவதும் தொடாதபடிக்கு கர்த்தர்களை மறைத்துக் கொண்டு அந்த ஒரு ராத்திரிக்குள்ள செங்கடலை பிளந்து விட்டார். காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. உனக்கு முன் சென்ற மேகம் உனக்கு பின்னாய் வரும். முன் சென்ற தூதர்கள் பின்னாக வருவார்கள். முன் சென்று காக்க மட்டுமல்ல, பின் சென்று காக்கவும் என் ஆண்டவருக்கு தெரியும். பக்கத்தில் இருந்து ஒரு விரோதி தொடாதபடிக்கு உன்னை மறைத்துக் கொள்ள என் ஆண்டவருக்கு முடியும். என் வாலிப தம்பி தங்கச்சி, எந்த தீமைக்கு ஒப்பு கொடுக்காம பாவம் பக்கத்தில் இருந்தாலும் உன்னை மறைத்துக் கொள்ள இயேசுவால முடியும். ஒரு ராத்திரி இடம் கொடுப்பாய் ஆண்டோட சமூகத்துல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கு அதிகாரம் உள்ள பரம பரலோகத்தின் பிதாவே ஸ்தோத்திரம். அருமையான தாசனை கொண்டு இந்த நாளில் நல்ல வார்த்தைகளை கொடுத்தீங்க ஆண்டவரே. சோதரன் எலியாவை எல்சா பின்பற்றினது போல ஆண்டவரே இரட்டிப்பான நன்மையை ஆண்டவரே பெற்றுக்கொண்டது போல நாங்களும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு வந்திருக்க நாங்கள் ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே இரட்டிப்பான நன்மை பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு நல்ல ஆலோசனை ஞானத்தையும் உறுதியாக பற்றி பிடிக்கத்தக்க நீங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அருமையான தாசன் நல்ல வார்த்தைகளை கொடுத்தாங்க. இன்னும் ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நல்ல ஆண்டவரே, பொருளாதார வசதியில் எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அருமையான இதில் நடத்துகிற தாசனுக்காக ஜெபிக்கிறோம். எத்தனை நெருக்கங்கள் பிரச்சனைக்கு மத்தியிலையும் போராடி கொண்டிருக்கிற மத்தியிலையும் ஆண்டவரே நீங்கள் தாய்க்கு தாய் தகப்பனுக்கு தகப்பனாக இருந்து ஆண்டவரே இந்த நேரத்திலே ஆண்டவரே ஆரம்பத்தில் முடிவு மட்டும் கர்த்தர் தாமே இருந்து நடத்தினதுக்கு அவங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த 2 நாள் கோடிகளையும் தாசன் சொன்னது போல ஆண்டவரே அக்கினியை போட வந்த பற்றி எரியட்டும்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே சோதனை 2 நாள் கோடிகளையும் கர்த்தர் தாமே இருந்து நடத்தி உங்க நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அழைக்கப்பட்ட தாசர்களுக்காக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற உங்க மக்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. போகும்போது சமாதானத்தோட சந்தோஷத்தோட கடந்து செல்லும்படி ஆண்டவரே பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேல் உன்னை நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் பாடுவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகள் மறவாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பற்றி திரும்பி சொல்லுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒவ்வொருவரையும் உங்கள் வாழ்த்துகிறேன். தேவனுடைய சமாதானத்தை திரும்பி சொல்ல உங்களுக்காக ஆகாரம் ஆயத்தமாக்கிறது. சாப்பிட்டு சொல்ல முடியாமல் நான் அன்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் 2 நாள் இருக்குது, 2 நாள் நீங்கள் மாற்றத்தோடு திரும்பி சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். நீங்கள் ஆயத்தமாவாங்க. சமாதானம் உங்களோடு கூட இருப்பாராக.